ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதை நம்ம கோதுமை மாவுலே செய்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு இப்போ ஸ்டவ்வில் குக்கரை எடுத்து வச்சு இப்போ 3 விசில் விட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் நல்லா இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவோட உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இடையில 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து கலந்து விடும்போது கையில் அதிக மாவு ஒட்டாது. பாருங்கள், இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. மாவை கடைசியாக நம்ம விரல் வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா தான் இப்போ நம்ம செய்கிற ஸ்நாக்ஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இப்பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு முதல்ல மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை அப்படியே எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையுமே நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சட்டுன்னு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மசியாக வதங்கி வந்துடும். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் வேக வச்சுருக்கிறதுலையுமே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாவு பிசையும் போதுமே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு சாப்பிட்றதுக்கு அதிக உப்பாயிடக்கூடாது. அதனால இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக சீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாவையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை நல்லா மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை 2 பகுதியாக பிரிச்சுக்கணும். ரெண்டையும் பாதி பாதியாக நம்ம இப்போ பிரித்து வச்சுக்கணும்.
பாருங்கள், நம்ம பிரித்து வச்ச பாதி பாதி மாவை இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளைனாக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி சேர்த்து தூவி விட்டுக்குங்க. அதில் இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவோட ஒரு பகுதியை எடுத்து இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் நல்லா வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவை முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி தூவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப கனமாகவும் ரொம்ப லேசாகவும் தேய்க்காமல் தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே தேய்ச்சி எடுத்தாச்சு மாவை. இந்த அளவுக்கு மாவை தேய்ச்சாலே போதும். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபில்லிங், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சோ அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள கரண்டி வச்சோ நல்லா இந்த மாவு முழுக்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், இது முழுக்கவே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஓரங்களில் அப்ளை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இது மேலே கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து தூவிட்டுக்குங்க. இப்போது ஓரத்தில் உள்ள இந்த மாவை 2 கைகளாலேயுமே நல்லா மடிச்சுட்டு மெல்ல மெல்ல இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ண மாவுலேருந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே வச்ச ஃபில்லிங் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே போல் தான் இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய இந்த சைடுமே நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த ஃபில்லிங் வெளியில் தெரிஞ்சால் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது நல்லா இதை ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது உருட்டி எடுத்து வச்சுருக்க இந்த மாவை நல்லா 2 கையிலையுமே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 கையோட உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம். கொஞ்சம் நமக்கு ஃபில்லிங் வெளியில் தெரிஞ்சாலும் அதனால் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கமுமே இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதே போல் 2 பக்கமுமே மாற்றி மாற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும்போது இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை மெல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே செஞ்சு முடித்தாச்சு. பாருங்கள், இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.